ஹாய் ஹலோ வெல்கம் டு பீப்புள்ஸ் சேனல்ஸ் பீப்புள். இப்போ சென்னையில் இருக்கிற பெரும்பாலான லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி தான் பார்த்தோம்னாக்கா சென்னையில் பல பகுதிகளில் நிறைய ஏரியாஸில் நிறைய டிஃப்ரெண்ட் பிரியாணிஸ் கிடைக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா ஹைதராபாத் பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியர். ஸோ அப்போ பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது ராயப்பேட்டையில் இருக்கிற சார்மினார் பிரியாணி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அந்த கடையில் என்னென்ன இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சார்மினார் பிரியாணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பீட்டர்ஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ராயப்பேட்டை பீட்டர்ஸ் ரோடில் ஜானி ஜான் ரோடு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்ம சார்மினார் பிரியாணி. ஸோ நீ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நிறைய பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த ஏரியாவில் வந்து ஃபெமிலியர் ஷாப்ஸ் நிறையாவே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எந்த கடை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம ராயப்பேட்டையில் இருக்கிற ரொம்ப அதாவது சோஷியல் மீடியாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேசப்படுகிற ஒரு ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சார்மினார் பிரியாணி. ஸோ அந்த சார்மினார் பிரியாணியில் என்னென்ன இருக்குது, அந்த பிரியாணியோட வெரைட்டிஸ் என்ன, அங்கே அவங்களோட ரெசிபிஸ் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார்மினார் பிரியாணி எத்தனை வருஷமாக இருக்குது? 32 வருஷமா இருக்குது சார். என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, தந்தூரி சிக்கன், ஹரியாலி கபாப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா நிறைய இந்தியாவில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. ஸோ உங்களோட இந்த சார்மினார் பிரியாணி எந்த பிரியாணிங்க? இது முகல் ஸ்டைல் பிரியாணி, தம் பிரியாணி. இதோட ப்ரைஸ்லாம் எப்படி சார்? ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க. குவான்டிட்டியும் கம்மியாக இருக்கும், ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். 60 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறோன்னா அதிசயம் அதெல்லாம். இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரியாணி வகையில் இந்த நம்ம சார்மினார் பிரியாணியில் என்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து முகல் டைப் பிரியாணிஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு 60 ரூபீஸ்க்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து இங்கே வந்து நம்ம வந்து சாப்பிட முடியும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு லெகான் கோழி மாதிரியான வந்து சிக்கனில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பிரியாணி இது. இங்கே வந்தோம்னாக்கா அதேமாதிரி ப்ரைஸும் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரீசனபுளாக, டேஸ்ட்டும் இது மாதிரி நல்ல ஒரு ஸ்பைசி இல்லாத கரெக்டான ஸ்பைசியில் இருக்கிற ஒரு ஷாப்பாக இதில் இருக்குது. 1 மணி ஆச்சோ இல்லையோ, என்ன வேலை எப்படி இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த 1 மணிக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றீங்க நம்ம நிறையா கைங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ அந்த பிரியாணி பற்றி. வணக்கம் பார்த்தீங்க, எங்கேருந்து வரீங்க? பாடியிலேருந்து. ஸோ பாடியிலேருந்து இங்கே வந்து. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்க. ஸோ இந்த சார்மினார் பிரியாணி ஏற்கனவே வந்துருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டு சொன்னான், அதனால வந்தோம். எப்படி இருக்குது பிரியாணி? செம்மையாக இருக்குது. சிக்கனா மட்டனா? சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். சிக்கன் சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? நிறைய இடத்துல சாப்பிட்றீங்க? ஆமாம், நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். இங்கே நல்லா இருக்கு, மசாலா கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரான ஒரு பிரியாணியா இருக்கு. நீங்க சொல்லுங்க, பிரியாணி நல்லா இருக்கு. மற்ற கடையோட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு, சூப்பரா இருக்கு. மசாலா எல்லாம் சூப்பரா நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி சொல்றீங்க? ஆமா. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த பிரியாணி பற்றி. ஸோ எங்கேருந்து வரீங்க? தேனாம்பேட்டிலேருந்து. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ரெகுலராக எப்படி சாப்பிட்றீங்களா? எப்படிங்க? ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இந்த பிரியாணி எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நாட்டுக்கோழி பண்ணுவாங்க. நாட்டுக்கோழி மாதிரியான ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த இது ஸ்பைசி, காரம் அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சூப்பராக அதாவது உங்களுக்கு வந்து ஃபேவரட் பிரியாணி அப்படின்னாக்கா நீங்கள் சார்மினார் பிரியாணி வந்து சாப்பிடுங்க. பிரியாணி அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது சார்மினார் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பராக. ஓகே, தேங்க்ஸ் பண்ணுறேன் சார்.